ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சட்டசபை தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக தாவேக உருவெடுத்தது. எனினும் ஆட்சி அமைக்க தேவையான மெஜாரிட்டி இல்லாததால் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிக, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஆதரவை நாடியது. 5 இடங்களில் வென்ற காங்கிரசும் தலா 2 இடங்களில் வென்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தாவேகவுக்கு ஆதரவு தெரிவித்துவிட்டன. இந்நிலையில் விசிக தலைவர் திருமாவளவனும் ஆதரவளிப்பதாக கடிதம் வழங்கியுள்ளார். அடுத்த அரை மணி நேரத்தில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியும் ஆதரவு கடிதத்தை வழங்கின. இதனால் பெரும்பான்மைக்கான பலம் தாவேகவுக்கு கிடைத்துவிட்டது. முன்னதாக 3 முறை கவர்னரை விஜய் சந்தித்த போதும் ஆட்சி அமைக்க வருமாறு கவர்னர் விஜய்க்கு அழைப்பு விடுக்கவில்லை. கவர்னரின் இந்த செயலுக்கு திமுக உள்பட பல்வேறு கட்சிகளும் கண்டனம் தெரிவித்தன. இந்நிலையில் தாவேக கவர்னரின் செயலை இதுவரை விமர்சிக்காதது ஏன் என திமுக கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பாக திமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் எக்ஸல பக்கத்தில் கூறியிருப்பதாவது: புதிய அரசு அமைக்க நடைமுறைகளை தொடங்க வேண்டும் என்று ஸ்டாலின் நேற்று முன்தினமே கவர்னரை வலியுறுத்தியிருக்கிறார். என்ன முடிவெடுத்தாலும் ஆதரிப்பதாக கூட்டணி கட்சிகளையும் அழைத்து சொல்லிவிட்டார். ஆட்சி அமைக்க அழைக்காத கவர்னர் குறித்தும், கவர்னர் மூலமாக முட்டுக்கட்டை போடும் பாஜக குறித்தும் தாவேக வாய் திறக்காதது ஏன்? இப்போது பாசிச பாயாசம் இனிப்பதால் ஒரு வார்த்தை கூட தாவேக பேசவில்லையா? பாஜக என்ற வார்த்தையை சொல்லக்கூட தாவேகவிற்கு பயம் எதற்கு என திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு அறிக்கையில் கூறியுள்ளது.